2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 3 இடங்களில் வீட்டுப் பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பிற்கான முன்சோதனை நடைபெறவுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை வழங்கலாம். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2027ஆம் ஆண்டிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே வெறுமனவே மக்களின் எண்ணிக்கையை மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படியான சூழ்நிலையில் வசிக்கின்றார்கள் என்பது உட்பட பொருளாதார ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் 2027இல் நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் இதுவரை நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே முழுக்க டிஜிட்டல் முறையில் நடைபெறப் போகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இது இருக்கப் போகின்றது. அதற்காக டிஜிட்டல் செயலிகளில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்ய இருக்கின்றார்கள். எனவே முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் இந்த பதிவேற்றங்களை செய்ய இருப்பதால் அதில் எந்த ஒரு தேக்க நிலையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னாடியே அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. அதன்படி தமிழகத்தில் 3 பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. கிராமப்புற பகுதிகளாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அஞ்சட்டி வட்டாரமும், அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆர்கேபேட்டை வட்டாரத்தினுடைய ஒரு பகுதியும் கிராமப்புறங்களாக தேர்வு செய்யப்பட்டு அங்கே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்றது. காஞ்சி மாவட்டத்திலே மாங்காடு நகராட்சியும் தேர்வு செய்திருக்கின்றார்கள். இந்த 3 பகுதிகளிலே வீடுகள் தொடர்பான அந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நவம்பர் 10 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மேலும் சுய கணக்கெடுப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடக்கூடிய அந்த மாதிரி கணக்கெடுப்பு நவம்பர் 1 முதல் நவம்பர் 7 வரையும் நடைபெற உள்ளது. 2027இல் கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது அதில் எந்த சவாலும் இருக்கக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அதில் இருக்கக்கூடிய அந்த சாதக பாதகங்களை கண்டறிவதற்கான மாதிரி முறையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடைபெற உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.